இருக்கிற இண்டஸ்ட்ரி எப்படி மாறுதுன்னா உங்களால மேட்ச் பண்ண முடிஞ்சா மட்டும்தான் அங்க என்ன செய்ய முடியும், சர்வே பண்ண முடியும். அதனால நீங்க இந்த முக்கியமான நீங்க ஒவ்வொரு செயலுமே நாங்க எப்படி பாக்குறோம்னா இது எப்படி வந்து அடுத்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கறதுதான். நோய் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது வைரஸ், வாழ்க்கை திறமையின்மை ஸ்ப்ரெட் ஆகும். எப்படின்னா ஐயோ எனக்கு மேக்ஸ் பிடிக்காது அப்படின்னு ஒரு சொன்னான்னு வச்சுங்களேன், மேக்ஸ் பிடிக்காதவன் அறபடியா பிடிக்காதவங்க கூட என்ன செஞ்சிருவான், எனக்கு பிடிக்காதுன்றான். சமீபத்தில் ஒரு காலேஜுக்கு போனோன்னே அந்த என்ன சொல்றாங்கன்னா என்டர்டைன்மெண்ட்டா இருக்கணும் சார். நான் ஆப்ரேஷன் பண்றது எப்படி என்டர்டைன்மெண்ட்டா இருக்குது? நீங்க ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணல, வீட்டில் இருந்தாலும் சரி சொந்தக்காரங்க இருந்தாலும் சரி, நம்மளுடைய பலகீனத்தை நம்ம பலகீனம்னு உணரணுமே தவிர பலகீனத்தை கூட்டு சேர்த்துக்கூடாது. அது என்ன ஆயிரும்னா அந்த பலகீனம் நமக்கு பிக்ஸ் ஆயிடும், பர்மனெண்ட் ஆயிடும். இதுதான் வித்தியாசம். அப்ப இனிமேல் வந்து எங்க போனாலும் உங்களுடைய பலகீனத்தை வந்து ஸ்ப்ரெட் அவுட் பண்ணாம ஐயோ என்னால முடியாது அப்படிங்கிறது வந்து உங்களுடைய பலகீனம். அதை விட்டு போட்டு நீங்க வெளியில வந்தீங்கன்னா அதுக்கு பேர் தான் லைஃப் பேலன்ஸ். சூழலுக்கு தகுந்த மாதிரி இதுக்கு பேர் அடாப்டபிலிட்டி சொல்றோம். அடாப்டபிலிட்டி. இப்ப எனக்கு வந்து ஒவ்வொரு நாளும் 10-20 அப்பாயின்மெண்ட்ஸ். என்னன்னா கம்பெனியில் வேலை செய்வாங்க, அந்த கம்பெனியில் கொடுக்கக்கூடிய டார்கெட் என்னால பண்ண முடியாது. படிச்சிருக்கிறது MBA கோல்டு மெடலிஸ்ட் MCA எல்லாம் படிச்சிருப்பாங்க. ஆனா 10 வருஷம் ஒர்க் பண்ணவங்க மீதி ஒர்க் பண்ண முடிய மாட்டேங்குது. அப்ப என்ன ஆயிரும், கல்யாணமாகி குழந்தை இருக்கும், வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டு என்ன பண்ண முடியும், பிரைவேட் கம்பெனி வந்து எந்த சலுகையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. அப்ப அவங்களுக்கு தேவை என்ன தெரியுமா, அடாப்டபிலிட்டி. சூழலை நம்ம தகவமைத்துக் கொள்ளுதல். அப்படி இருக்கணும் மட்டும்தான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியுங்கிறதான் இன்றைய லேட்டஸ்ட் பொறுத்தவரை வந்து நம்ம எப்படி பேசணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை வந்து நம்ம பலகீனமா இருந்தா அதை நம்ம என்ன செஞ்சுக்கணும், நம்ம திருத்தி பலப்படுத்திக்கணுமே தவிர பலகீனத்தை பலமா எடுத்துக்கூடாது. அதுதான் ஸ்ட்ரென்த் நினைச்சுக்க கூடாது. இல்லைங்க, அதிகப்படியான பேருடைய தவறு என்னன்னா தன்னால முடியலைங்கிறத 10 பேர்த்த கூட்ட சேர்ந்து முடியாதுங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இந்த உலகம் வந்து ரொம்ப மென்மையான உலகம். முடிந்தளவு வந்து நம்ம ரொம்ப கரெக்டா நம்மளுடைய சுய அறிவுக்கு உட்பட்டு சுயமா செஞ்சுட்டு வந்துடணும். அதுக்கு மேல நடக்கிறத பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம நிம்மதியா இருக்க முடியும். முக்கியமான நோக்கம் என்னன்னா நம்ம யாருக்காக வாழ்றோம்னா 2 பேருக்காக, ஒன்று நமக்காகவும் நம்மை சார்ந்தவர்களுக்காகவும், இன்னொன்று அவங்களுக்காகவும் அடுத்தவங்களுக்கு சார்ந்தவர்களாகவும். இதுல வந்து கரெக்டா இருந்தோம்னா நீங்க தான் நிம்மதியா இருக்க முடியும். அவங்களால ஈஸியா எந்த விஷயத்தையும் எடுத்துக்க முடிய மாட்டேங்குது. அதே மாதிரி படிப்புங்கிறது வந்து மனப்பாடம் பண்ணி தான் படிக்கிறாங்களே தவிர சுயமா படிக்க தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு நிறைய பேர் மீடியாவில் போய் உட்காந்துக்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் ஃபோனு பார்த்துட்டே இருப்பாங்க. அதனுடைய பின் விளைவு என்னன்னா மீடியா இவங்களுக்குள்ள இன்ஜெக்ட் பண்ணிடும். அது என்ன கருத்தை உருவாக்குதோ அந்த கருத்து இவங்களுக்கு போயிடும். அது வந்து குடும்பத்துக்கு ஒத்து வராதுன்னா நீங்க நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அது உடல் சார்ந்த பிரச்சனைகளும் அதிகமா மாறிட்டு வருது. அப்பா வந்து சொல்றாருன்னு வச்சுக்கல, இந்த மாதிரி நீ செய்யணும், பேசாமையா அவன் நோய் நோய் பேசிட்டு இருக்காது, அவன் எசுக்கு செய்யட்டும் அப்படின்னு பழக்கி விட்டாருன்னு வச்சுங்களேன், அந்த குழந்தை எப்படி வளரும், யார் சொன்னாலும் கேட்கவே இருக்காது. அப்படி ஒரு வேளை அந்த மனைவியை வளர்த்திருந்தாலோ அல்லது ஹஸ்பண்டை வளர்த்திருந்தாலோ அது எதிர்முனையை உருவாக்கும். வளர்க்கறதுல வந்து குழந்தைக்கு முன்னாடியே அம்மா பால் கொடுத்துட்டே குழந்தைக்கு இது செல்போன் பார்த்தீங்கன்னா குழந்தை புக்கா பார்க்கணும். அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம், DIG ஒரு கோர்ஸ் வச்சிருக்கோம், டிஜிட்டல் இன்டெலிஜென்சி ஜீனியஸ். இத குழந்தைகளுக்கு எப்படி நீங்க கொடுக்கணுங்கிறது 3 மந்த் கோர்ஸ் வச்சிருக்கோம். அப்ப வந்து உங்க குழந்தை வந்து எதையுமே செய்யாதுங்க, அது பார்த்து தான் செய்யும். சில பாட்டிகள்லாம் மியூசிக்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும். அந்த குழந்தைக்கு என்ன சொல்லி கொடுப்பாங்க, இது ராகம் இந்த ராகம் அது அந்த ராகம் சொல்லி கொடுப்பாங்க. நம்ம வீட்டுல என்ன சொல்லி தராங்க, சிக்கன் இப்படிதான் சாப்பிடும், மட்டன் சரியில்லை, அது உப்பு கம்மியா இருக்கு. ஸோ இந்த சூழலோட அந்த குழந்தைகளுக்கு பாதிப்பு இருக்கு. அதனால நீங்க வந்து குழந்தைகளுக்கு வந்து எதை சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, குழந்தைகள் பார்க்கறதா செய்வாங்க. அந்த பார்க்கறதுக்கு உண்டான முதல் ரோல் மாடல் இந்த மாதிரி தான் நம்ம ட்ரூ பேரண்டிங் சொல்றோம். எப்படி பெற்றோர்கள் வந்து தங்களுடைய குழந்தைகளை வந்து பேரண்டிங் எப்படி பண்ணணுங்கிறதா. அப்படி பண்ணிட்டோம்னா அந்த குழந்தைங்க மாறிடும். இல்லைன்னா அந்த குழந்தைங்க வந்து எதை பார்க்குதோ அதைத்தான் உண்மையை நினைச்சுக்கும். அதனால குழந்தைங்களுக்கு தவறே கிடையாது, பெற்றோர்களும் நம்ம மாத்திக்கணும். அதுதான் டிஜிட்டல் பேரண்டிங் சொல்றோம். இந்த காலத்துக்கு உங்களை எப்படி மாத்திக்கிறது.